நாமக்கல் எம்ஜிஆர் அவர்களுக்கு வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் தாவேக வெற்றி பெற்றிருக்கிறது. இதனுடைய கருத்து, உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதாவது கம்பம் தொகுதியில் எனது இனிய நண்பர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் விசில் சின்னத்தில் நின்றார். அவருக்காக ஒரு 10 நாள் நான் போய் அங்கே விசில் சின்னத்துக்காக ஓட்டு கூட நான் கேட்டேன். அப்பயே மக்களுடைய எழுச்சி. இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு தொகுதிக்கும் மாற்றுக் கட்சியினர் 50 கோடி 100 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாருக்குமே ₹1 கூட கொடுக்கலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். PLA ஜெகநாத் மிஸ்ராவை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கே சொன்னேன், கொரோனா காலத்தில் 5 கோடி ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த வாழும் குறைவல்லன்னு நான் சொன்னேன். அவருக்கு மாபெரும் வெற்றியை கம்பம் தொகுதி மக்கள் கொடுத்துருக்காங்க. முதல்ல கம்பம் தொகுதி வாழ் மக்களுக்கு, அவருக்கு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், உலகெங்கிலும் வாழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் பூரா கிட்டத்தட்ட 100-110 தொகுதி இன்னைக்கு மேலே தளபதி விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றிருப்பார். பாருங்க, அவர் என்ன சொல்லலாம், அதாவது நல்ல ஆட்சி தருவேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டு, பல நல்ல காரியங்கள். நல்லாட்சிக்கு ஒரு விதை பாருங்க, ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, நம்ம மக்கள் இந்த தடவை ஒரு விசில் புரட்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழகம் இன்னும் தளபதி விஜய் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு ஒரு மாபெரும் வெற்றிக்கடை அவருக்கு கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்கள் சார்பிலும் என் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எனது இனிய நண்பர் PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன். அவர்களுக்கு வாக்களித்த கம்பம் தொகுதி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க.